மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் நடைபெற்ற அந்த ஒரு துயர சம்பவம். அர்ச்சுனா அவர் சிறையில் சில நாட்கள் அடைக்கப்பட்டு இப்பொழுது பிணையில் வெளிவந்திருக்கிறார். அதே நேரம் அங்கு ஒரு விசாரணைக்குரிய தரப்பு நிறுவப்பட்டிருப்பதாகவும் அந்த தரப்பின் விசாரணைகளில் ஆரோக்கியமான நிலை இல்லை என்றும் அங்கிருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றன. இந்த விவகாரத்தில் நான் நினைக்கிறேன் அர்ச்சுனா அவர்களுடைய முன்னகர்வு தான் பல விஷயங்களில் விழிப்பான நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுகளத்தில் வளமை போலவே பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்திருந்து அரசியல் ஆய்வுகளத்தை தாயகத்திலிருந்து தந்து கொண்டிருக்கிற சபா கோதாஸ் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் சபா. வணக்கம். வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்து கொண்டு அரசியல் ஆய்வுகளுக்கு நீங்கள் வந்தது மிக்க மகிழ்ச்சி. இவர் யாழ் மாவட்ட டெலோவின் அமைப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்தவரும் அதுபோன்று பல பொது விடயங்களிலும் அரசியல் விடயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவருமான ஒரு சிறப்பாக அரசியல் தளத்தை தனித்துவமாக எந்தவித பாகுபாடுமின்றி நேர்மையாக கூறி வருகின்ற தாயகத்திலிருந்து அரசியல் ஆய்வு பற்றிய விடயங்கள். அந்த வகையில் இன்றும் நாங்கள் தாயகத்தில் இருக்கின்ற இந்த வாரத்தில் இடம்பெற்ற சில விடயங்களை பார்த்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் மேலதிக தகவல்கள் செல்வோம். தற்போது ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவன் அரியநேந்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் தென்னிலங்கையில் மொட்டு கட்சி சார்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச தரப்பினால். அதே நேரம் இந்த தேர்தல் தொடர்பான முன்னகர்வுகளில் பல்வேறு தரப்புகளும் பல்வேறு விமர்சனங்களுக்கு அப்பால் தங்களுடைய அணி சார்பான விடயங்களை முன்னகர்த்தி கொண்டிருக்கிற சம நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது சஜித் பிரேமதாசாவினுடைய தரப்பிலிருந்து கடந்த காலத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்காவுடன் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கான நீதிமன்ற தீர்ப்பு என்பது நாங்கள் பேசுகிற சம நேரத்தில் வெளியாகியதை இட்டு அவர்கள் இருவரும் பாராளுமன்ற உறுப்புரிமையை இழக்கின்ற ஒரு நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் அமைச்சு பதவிகளிலிருந்து விலகி இருக்கிறார்கள். அதே நேரம் தமிழர் தாயக பகுதிகளில் கூடுதலாக இந்த வைத்தியசாலை, குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த இளம் தாயினுடைய மரணம் தொடர்பான விடயத்தில் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் தலையிட்டதன் பிற்பாடு அங்கு நடந்து கொண்ட விதங்களின் அடிப்படையில் அந்த தரப்பினால் அவர் நீதிமன்றத்துக்குள் அந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டு அவர் சிறையில் சில நாட்கள் அடைக்கப்பட்டு இப்பொழுது பிணையில் வெளிவந்திருக்கிறார். அதே நேரம் அங்கு ஒரு விசாரணைக்குரிய தரப்பு நிறுவப்பட்டிருப்பதாகவும் அந்த தரப்பின் விசாரணைகளில் ஆரோக்கியமான நிலை இல்லை என்றும் அங்கிருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் அந்த விவகாரங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் மாகாண சபை தேர்தல் முறைமை மீண்டும் பழைய தேர்தல் முறைமையில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை பிரேரணையை பாடுமன்று கொண்டு வந்திருந்தார். அந்த பிரேரணை 2ஆம் வாசிப்பின் மூலமாக பாராளுமன்றத்துக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது 3ஆம் வாசிப்புக்கு இன்னும் கொண்டு வரப்படவில்லை. அது தொடர்பான வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சம நேரத்தில் எதிர்வரும் நாட்களில் எப்படி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய செயற்பாடுகள் முன்னகரும் என்று மக்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை சரியான முறையில் அளிக்கப்படாமல் இருக்கிற யுவதி உண்மையில் மனதுக்கு வருத்தமான விடயமாகவே இருக்கின்றது. ஒரு மருத்துவமனையில் ஒரு சீரற்ற ஆளுமை இல்லாத ஒரு வைத்தியர்களும் அல்லது நேர கட்டுப்பாட்டை தாங்கள் பணியை மறந்தவர்களினால் தான் இது நடைபெற்று இருக்கின்றது.
இந்த விடயத்தில் அர்ச்சுனா அவர்கள் வந்து அதில் தலையிட்டது தவறு, உள்ளுக்கு போனது தவறு, வெளியில வந்த தவறு என்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் கூட அவர் அதற்குள் போனபடியால் தான் பல விடயங்கள் இப்பொழுது வெளிவந்து அதற்கான நிலைப்பாடுகள் ஏதோ கண்டுடைப்புக்காக என்றாலும் நடைபெறுகின்றது. இது பற்றிய அங்கு உள்ள பார்வைகள் ஒவ்வொன்றும் இருக்கு. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் நடைபெற்ற அந்த ஒரு துயர சம்பவம் பல்வேறு தரப்புகளினாலும் கண்டுகொள்ளப்படாமலும் அதே நேரம் அதை மறைக்கின்ற பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் அங்கு சென்று அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டதன் பிற்பாடுதான் அதற்கான விசாரணை குழுக்கள் மற்றும் அது தொடர்பாக ஆராய வேண்டும் என்றும் பல்வேறு நிலைப்பாடுகள் மாற்றமடைந்திருந்தன. ஆனால் அந்த செயற்பாட்டை முன்னெடுத்த மருத்துவர் அவர்கள் அந்த வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி சென்று வைத்தியருடைய அலுவலகத்துக்குள் நடந்து கொண்ட விதங்கள் தான் அவரை சிறையில் அடைப்பதற்கு காரணமாக இருந்தது. சில விடயங்களை சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்பதற்கு அப்பால் ஒவ்வொரு நிர்வாகங்களுக்கும் இருக்கின்ற நடைமுறைகளின்படி அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவரும் ஒரு வைத்தியத்துறை சார்ந்தவராக இருப்பதனால் அந்த நிர்வாக ஒழுங்குகளை கடைபிடித்திருந்தால் அவர் அந்த அளவுக்கு தூரம் சிறை சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அவர் சென்றதன் பிற்பாடுதான் அதில் பல்வேறு விதமான விசாரணைகள் எல்லாம் உருவாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த விடயத்தில் உண்மையிலேயே ஒரு பாரிய குறைபாடு எல்லா வைத்தியசாலைகளிலும் இருக்கிறது. அந்த விடயத்தை இந்த சமூக மட்ட அமைப்புகள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த STS தொலைக்காட்சி ஊடாக கொண்டு செல்ல வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கும் நோயாளர் நலன்புரி, அதாவது வைத்தியசாலை நலன்புரி சங்கங்கள் என்று ஒன்றை பொது மக்கள் சார்ந்த பிரதிநிதிகளை கொண்டு அமைக்க வேண்டும். அது இருந்தாலும் அது வலுவானதாக இல்லை என்பதை நாங்கள் இந்த செயற்பாடுகளின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் நலன்புரி சங்கங்கள் மிக வலுவானதாக மாற வேண்டும். அதே நேரம் ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் இருக்கிற பணிப்பாளர் இதய சுத்தியுடன் நடக்கின்ற பிரச்சனைகளை பக்கச்சார்பில்லாமல் விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய வகையில் அவர்கள் முன்னகருவார்களாக இருந்தால், செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால், நான் நினைக்கிறேன் இந்த அலட்சியங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவானதாகத்தான் இருக்கும். மன்னாரில் நடைபெற்ற சம்பவம் உண்மையிலேயே அந்த பேஷண்ட் அங்கு அனுமதிக்கப்பட்டதில் இருந்து அதிகாலை வரை வைத்தியர் அங்கு செல்லாமையால் தான் அந்த இளம் தாய் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டது. ஆக இது ஒரு பாரிய கவலையினமான அலட்சியமான போக்கைத்தான் அங்கு காட்டுகிறது. ஆகவே இந்த விவகாரங்கள் உண்மையிலேயே அது யாழ் போதனா வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது மன்னார் வைத்தியசாலையாக இருக்கலாம், ஏனைய பிரதேச வைத்தியசாலைகளாக இருக்கலாம், அல்லது ஆதார வைத்தியசாலைகளாக இருக்கலாம். இது எல்லாவற்றுக்குமே அந்த நலன்புரி சங்கங்கள் அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த நலன்புரி சங்கங்கள் ஒரு பக்கச்சார்பு இல்லாமல் அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுகிற மக்களை இணைத்து அந்த சங்கங்கள் வலுவாக்கப்பட வேண்டும். வலுவாக்கப்பட்ட அந்த சங்கங்கள் மூலமாக உண்மையிலேயே எப்படியான பிரச்சனைகள் நடந்தால் அந்த சங்கங்கள் தீவிரமாக இறங்கி அதற்கான சரியான நீதியை பாதிக்கப்பட்ட தரப்புக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு பணிப்பாளர் ஊடாக அவர்கள் முன்னகர வேண்டும். முன்னகர்ந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் கூட வரும். அதே நேரம் இப்படியான இந்த பிரச்சனைகளை நாங்கள் அதிகமாக பெருசுபடுத்துவதால் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் ஒரு பக்கம் இதை வெளியில் கொண்டு வருகிற சம நேரத்தில் இன்னொரு பாதிப்பும் இருக்கிறது. அரச வைத்தியசாலைக்கு போனால் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி உண்மையான நோயாளர்கள் பலர் வீட்டுக்குள் முடங்குவதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆபத்தான முடிவாக எதிர்காலத்தில் மாறுகிறது. அதாவது வடக்கில் அரச வைத்தியசாலைகளுக்கு சென்றால் எங்களை கொலை செய்து விடுவார்கள், அல்லது எதிர்மாறான மருந்துகளை எங்களுக்கு வழங்கி எங்களை ஒரு துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு மக்கள் மத்தியில் வருமாக இருந்தால் அது ஒரு நீண்ட காலத்தில் எங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வர பார்க்கும். அதே நேரம் தனியார் மருத்துவமனைகள் அதிகமான பணங்களை வசூலித்து மக்களிடமிருந்து பணங்களை கறக்கின்ற ஒரு செயற்பாட்டை தீவிரப்படுத்த முயற்சி. இதில் பல்வேறு விதமான தாக்கங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆகவே எங்களை பொறுத்தவரையில் மக்களுடைய சுகநலமும் தான் முக்கியம். ஆகவே இந்த மக்களை நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய ஏற்படுற இடர்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்குமான சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் இருக்கிற நலன்புரி சங்கங்கள் விசுவாசமாக இயங்க முன்வர வேண்டும். அதே நேரம் அந்த சங்கங்கள் பணிப்பாளர் சபையை சரியான முறையில் பிள்ளைகள் நடக்கிற போது அதை அணுகி அதற்குரிய பாதிக்கப்பட்ட தரப்புக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க மிக துணிச்சலாக நேர்மையாக செயற்படுவார்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரையில் இவ்வாறான தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை காலப்போக்கு இல்லாமலே செய்யலாம். இந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் கூடுதலாக உங்களை போன்ற ஊடகங்களும் சரி ஏனைய ஊடகங்களும் இதனை வலுப்படுத்த வேண்டும். மக்கள் மத்தியில் ஒரு தெளிவூட்டலை செய்ய வேண்டும். இது ஒரு பாரிய அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கும். நான் ஊடக பல கிராம மட்டங்களில் செல்கிற போது அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் எங்களை கொண்டு விடுவார்கள் என்ற அச்ச உணர்வு சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இது எதிர்காலத்தில் தனியார் பல கோடிக்கணக்கான நிதிகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த சூழ்நிலையை நாங்கள் மாற்றி வைக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் நான் நினைக்கிறேன் அர்ச்சுனா அவர்களுடைய முன்னகர்வு தான் பல விஷயங்களில் செயற்பாடுகள் ஒரு விழிப்பான நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் நடந்து கொண்ட சில தவறுகளால் அவர் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நிர்வாக நடைமுறை என்றதை தாண்டி நாங்கள் எங்கட கையில அந்த நிர்வாக அதிகாரங்களை கையில் எடுக்க இயலாது. அதற்குரிய கட்டமைப்புகள் மூலமாகத்தான் செய்யும். எப்படி பார்ப்போமாக இருந்தால் யூடியூப் எடுத்த இளைஞன் போட்ட பதிவிலே பார்க்கக்கூடியதா இருந்தது. நேரடியாகவே அர்ச்சுனா அதற்கு பொறுப்பானவருடன் கைபேசி மூலம் பேசி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. முழுமையாக அர்ச்சுனா அவர்கள் அந்த நேரத்தில் மருத்துவமனையில் நுழைந்ததை நாங்கள் தவறு என்று சொன்னாலும் கூட தேவை கருதிய விடயத்துக்காண்டி அவர் சென்றதும் தவறில்லை என்பதும் இந்த விழிப்புணர்வும் அல்லது இந்த ஒரு நிலைப்பாடும் இப்பொழுது மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு மன்னர் மக்களிடையே வந்ததும் ஒரு பெரிய விடயமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் இந்த சுகாதார அமைச்சின் சீர்கேடும் கண்காணிப்பில்லாத நிலைப்பாடும் அந்த மருத்துவமனைக்கு அமைக்கப்பட்டவர்களால் வடிவான முறைகேடுகளுக்கும் இந்த மருத்துவத்துக்காக செல்பவர்களுக்கான சரியான முறையில் அணுகுமுறைகள் அல்லது பராமரிப்புகள் இல்லாதது என்று கூட பார்க்கலாம் இல்லையா? சுகாதார அமைச்சு அதிகாரிகள் நிர்வாகம் மாத்திரமல்ல, வடக்கு மாகாணத்தில் அனைத்து அமைச்சு நிர்வாகங்களும் அதிகாரிகளும் இப்படியான ஒரு நிலைப்பாடுதான் எல்லாத்துக்குள்ளும் இருக்கு. இது இந்த வைத்தியசாலைகளில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டபடியால் தான் இது வெளியில் பூதாகாரமாக வந்திருக்கு. வைத்தியசாலை செயற்பாடுகள் முடக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் ஒரு சில வைத்தியர்கள் தங்களோட அதிகாரத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணதால வந்த விளைவுகளால தான் இது வெளியில வந்திருக்கு. ஆனபடியால இதை விட மற்ற நிர்வாக அமைச்சாக இருக்கலாம், ஏனைய விவசாய அமைச்சோ ஏனைய துறைகளோ எல்லாவற்றுக்குள்ளுமே குறைபாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த அதிகாரிகள் ஒரு விசுவாசமாக, அதாவது உண்மையிலேயே இது ஒரு யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மாகாணம், பல பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு, அரசாங்கத்தாலையும் அதிகாரங்கள் இல்லாமல் வஞ்சிக்கப்படுது, இருக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டு இந்த மக்களுடைய நலன்களை அபிவிருத்திகளை நாங்கள் முன்னேற்றி கொடுப்போம் யாருமே சிந்திக்கிறதா தெரியல. அந்த சிந்திக்காததன் விளைவுதான் இப்படியான பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் உருவாவதற்கு காரணமாக இருக்கு. ஆகவே நாங்கள் வெறுமனே சுகாதார அமைச்சை மட்டும் குற்றஞ்சாட்டுறதை விட என்ன பொறுத்தவரையில நான் ஒரு அரசியல் பிரதிநிதியா இருக்கிறபடியால உண்மையிலே பெரிய பிரச்சனை இந்த மாகாண சபை இருக்குமாக இருந்தால் இதுல பல பிரச்சனைகளை மாகாண சபை இருக்கு ஆனபடியால் அந்த பிரச்சனை உடனே வெளியில வந்துடும். அவையால எங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்பர் அல்லது ஏதாவது விசாரணை வருமென்ற வகையில ஓரளவுக்கு சில அதிகாரிகள் பயபக்தியோட வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தற்போது அந்த மாகாண சபை இல்லாதால அவர்கள் அதை மிக மிக அலட்சியமாகத்தான் பார்க்கிறோம். அதே நேரம் என்னை பொறுத்தவரையில இனி வருகிற மாகாண சபையிலையும் ஒரு நிர்வாகங்கள் தெரிஞ்சவங்க, ஒரு நேர்மையா செயற்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வரவர் வெறுமனே பதவிக்காக புகழுக்காக இருந்துட்டு போறவர்களா இருக்காமல் ஒரு நல்ல இன விசுவாசமும் இனப்பற்று உறுதி இருக்கிறவங்களும்
பெரும்பான்மையாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்தால் என்ன பொறுத்தவரையில இப்படியான பிரச்சனைகளை களைந்து ஒரு சாதகமான நிலைமையை நிர்வாகங்களின் ஊடாக அதிகாரிகளின் ஊடாக மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில உருவாக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு மாற்றம் வந்தால்தான் இப்படியான மக்களுக்கு ஏற்படுகிற அநீதிகளை நாங்க தடுக்க முடியும். இன்னொரு பக்கமாக இந்த விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மன்னாரில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் அனைவருமே மருத்துவர்களுக்கு சார்பாகவே அங்கே நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வழியில் அர்ச்சுனா செய்த விடயத்தால் தான் இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு வந்த என்ற அந்த அடிப்படை இல்லாமலுக்கு அனைவருமே, அதாவது மன்னாரில் இருக்கின்ற அண்ணளவாக 20 பேருக்கு மேற்பட்டவர்கள் அரசாங்க மருத்துவமனை காண்பித்தான் அங்கே வழக்காடி இருக்கின்றார்கள் என்று அந்த யூடியூப் பதிவிட்ட இளைஞன் கூறியிருக்கின்றார். இதை பற்றி மக்கள் எவ்வண்ணம் பார்க்கின்றார்கள்? இவருடைய நேர்மையற்ற செயற்பாடுகளை எவ்வண்ணம் பார்க்கின்றார்கள் வழக்கறிஞர்களை? உண்மையில இந்த விவகாரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டத்தரணிகள் அதுக்கு அந்த விடயத்திற்கு ஆஜராவதற்கு முன்பாக அதுவரை காலமும் அது பற்றி சிந்திக்காமல் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு பிரச்சனை வந்ததன் பிற்பாடுதான் அவர்கள் அந்த வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்கள் ஆஜராவதற்கு முன்பாக அவர்கள் உண்மையிலேயே அந்த கோரிக்கையை அந்த வைத்தியசாலை நிர்வாகத்திடம் வச்சிருக்கணும். இப்படி என்றால் இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறது, நீங்கள் உரிய தவறுக்குரிய ஆளை யார் என்று கண்டுபிடித்து அதற்கான சரியான விசாரணையை மேற்கொண்டு நீங்கள் அறிக்கை சமர்ப்பியுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த விடயத்தில் தலையீடு செய்வதற்கு எங்களுக்கு மக்களுக்கான சரியான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் மக்கள் வைத்தியசாலை நிர்வாகம் முழுவதையும் பிழையாக பார்க்கின்ற ஒரு செயற்பாட்டை தடுத்து நிறுத்தலாம். உண்மையிலேயே மன்னார் மாவட்டத்து வைத்தியசாலையில் இருக்கிற முழு பேரும் பிழையான ஆட்களாக இந்த சட்டத்தரணிகள் முன்வந்ததன் பிற்பாடு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பிழையான விடயம். அது உண்மையிலே மகா தவறு. ஒருத்தர் தவறு விட்டதுக்காக நாங்கள் அர்ப்பணிப்போட வேலை செய்கிற ஏனைய வைத்தியர்களையோ அல்லது தாதியர்களையோ நிர்வாகத்தையோ நாங்கள் பிழையாக காட்ட முடியாது. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருப்பவர். அவை இது பாதிப்பை ஏற்படுத்தின நபர் ஒருவரால் அந்த வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு ஒரு அவப்பேர் ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த சட்டத்தரணிகளினுடைய அந்த நகர்வின் காரணம். ஆகவே அதன் பிற்பாடு மக்கள் கொதித்தெழுந்ததன் பிறகுதான் அதில் சில சட்டத்தரணிகள் நான் சில ஊடகங்களில் பார்த்திருந்தேன் விளக்கம் கொடுக்கிறார்கள். அது நாங்கள் அப்படி அல்ல இப்படி செய்தோம் என்று பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அதுக்கு மேலே முதலே நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு முதலே அவர்கள் அதை ஒரு தெளிவான விளக்கத்தை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு கொடுத்திருக்க. இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறபடியால் தான் அந்த வைத்தியர் இங்கு உள்நுழைந்திருக்கிறார். அவர் விட்ட சில தவறுகளிலும் பார்க்க நீங்கள் விட்ட தவறுகள் மிக பிரதானமான தவறு. இதில் யார் தவறு செய்கிறார், அவர்களுடைய விசாரணையை நீங்கள் நடத்தி அந்த அறிக்கையை சமர்ப்பியுங்கள் என்ற கோரிக்கை இவர்கள் முதலில் வைத்திருக்கவும். ஆகவே இது வெறுமனே தாங்கள மாவட்ட வைத்தியசாலை அந்த நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை போக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனங்களை வேதனைப்படுத்துகிற வகையில் தான் அந்த செயற்பாடு அமைந்திருக்கிறது. அதே நேரம் அந்த மாவட்டத்து மக்கள் அச்சமுறுகிற வகையில் தான் அந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அவை இப்பொழுது அந்த செயற்பாடுகள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி, அவை அந்த நீதிபதிகளின் அதாவது சட்டத்தரணிகளினுடைய செயற்பாடு ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல அந்த வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு அவர்கள் ஒரு கட்டளையை அல்லது அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தால் அவர்கள் பின்னர் ஆஜராகியதை பற்றி நாங்கள் விமர்சனங்கள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கா. அவை அவர்கள் நடந்து கொண்ட விதமும் ஒரு வகையில் ஒரு பக்கச்சார்பானதாகத்தான் பார்க்கப்படுது. இப்ப மன்னார் மக்களை பொறுத்தளவில் நாங்கள் பார்க்க போனால் நிச்சயமாகவே இந்த சட்டத்தரணிகளிடம் ஏதாவது ஒரு முக்கிய தேவைக்கு தாங்கள் போகலாமா, முறையீடு செய்யலாமா, அல்லது தங்களுடைய வழக்குகளை இவர்களிடம் கொடுக்கலாமா என்ற ஒரு மனக்கேள்வியில் கூட மன்னார் மக்கள் இருப்பார்கள் என்பதுதான் உண்மையான விடை. இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் உண்மையில் இந்த ஈழத்தமிழர்களின் அரசியல் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பமாக இப்படி நடக்குமா என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த விடயத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கின்றது. பொது வேட்பாளர் என்ற வகையிலே
ஏனெனில் எல்லாருமே குழப்பவாதிகள், அதை தடுப்பார்கள், இதை தடுப்பார்கள், அப்படி இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள் என்று பல வகையான வதந்திகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் உண்மையிலேயே என்னதான் தவறுகள் நடக்க போகின்றது அல்லது நடந்திருந்தாலும் கூட இது ஒரு ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை பற்றிய அங்குள்ள தகவல்கள் எப்படி இருக்கு? தமிழர் தாயகத்தில் இருக்கிற கள சூழ்நிலை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற போது இப்பொழுது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த குழப்பம் என்பது நான் நினைக்கிறேன் இது தொடரும். நான் நினைக்கிறேன் நாங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சி மத்திய குழு ஒன்று கூடுவதாகவும் அதில் இந்த தற்போது களமிறங்கி இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறபடியாலே அவர் இறங்கியது தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் அல்லது வாத பிரதிவாதங்கள் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்பாக அவர் அந்த செயற்பாட்டில் இறங்கி இருக்கிறார் என்றும் கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி செயற்பட்டிருக்கிறார் என்றும் இதைவிட பல ஊடகங்களில் அவ்வாறு ஆரம்பத்திலேயே சிலர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொலைபேசிகளில் உரையாடியதாக, அதாவது தங்களுடைய கட்சியில் யாராவது பொது வேட்பாளராக இறங்கினால் அவர்களை உடனடியாக நாங்கள் கட்சியில் இருந்து விலக்குவோம் என்று பேசியதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தது. ஆகவே எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இறங்கி இருக்கிற வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய உரைகள் இருக்கின்றன. ஆனால் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் ஏலவே இந்த பொது வேட்பாளர் அணிக்குள் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரை வருவதற்கான எந்த ஒரு தீர்மானங்களையும் எடுக்கவில்லை. எதிர்வரும் நாட்களில் அது நான் நினைக்கிறேன் இந்த நொமினேஷன், அதாவது வேட்பாளர்களுக்கான நொமினேஷன் தாக்கல் செய்வதற்கு முதல் எடுத்தால் நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த யுத்தம் முடிவுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 4வது ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். 3 ஜனாதிபதி தேர்தலை சந்தித்திருக்கிறோம். அதாவது முதலாவது யுத்தம் முடிந்த உடனே எங்களுடைய மறைந்த தலைவர் சம்பந்தனையாவினுடைய தடம்புரழ்வான ராஜ்யத்தால் நாங்கள் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள். 2015 நல்லாட்சி அரசாங்கம் என்று மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தோம். 2019 கோட்டாபயாவுக்கு வாக்களிக்க முடியாது, நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்போம் என்று வாக்களித்தோம். ஆனால் இந்த 3 விதமான ஆட்களுக்கு நாங்கள் வாக்களித்து எந்த நன்மையையும் எங்களுடைய மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இருப்பது அதாவது உலக்கை நேர்ந்து உளிப்பிடியான கதைதான் தமிழினத்தினுடைய இருப்புகளும் அதிகாரங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்கி எல்லா சக்திகளையும் ஒன்றிணைத்து எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம் என்று எடுத்த முன்னகர்வுக்கு என்னை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற முழுமையான அமைப்புகள் இதுவரை ஆதரவு தெரிவித்தது. எங்களை பொறுத்தவரையில் பாரிய ஒரு பின்னடைவாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பரந்துபட்டு வாழுகிற கிட்டத்தட்ட 14 தொடக்கம் 16 வரையான நாடுகளில் ஈழத்தமிழர்கள் பறந்து வாழ்கிறார்கள். அதில் செறிந்து வாழ்கிறார்கள் 9 நாடுகளில். அந்த அமைப்புகளில் அந்த நாடுகளில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் உளப்பூர்வமாக இப்படி ஒரு தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், இதற்கு நாங்கள் முழுமையாக இந்த நகர்வு வெற்றி பெறுவதற்கு நாங்கள் வழி ஏற்படுத்துவோம் என்று இதுவரை 4 அமைப்புகளை தவிர வேறு எவையும் அதற்கு நேரடியாக ஆதரவு கரம் என்று நீட்டது. அதே நேரம் தமிழர் தாயகத்தில் 2 பிரதான தேசிய கட்சிகள், இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், 2ம் அந்த நிலப்பாட்டுக்குள் இன்னும் பெறவில்லை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நேரடியாக இப்பொழுது களத்தில் இறங்கி இருக்கிறது. தாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று துண்டு பிரசுரங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி என்னும் முடிவை அறிவிக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இருக்கிற போது அந்த இறக்கப்பட்டிருக்கிற பொது வேட்பாளரை நாங்கள் எவ்வளவு தூரம் அவரை ஒரு குறியீடாக வைத்து ஈழத்தமிழர்களுடைய அபிலாஷைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது அரசியல் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை, தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஒருமித்த கோரிக்கையை முன்வைக்க போகிறோம் என்ற கேள்வி இங்கு இருக்கிறது. இந்த விஷயத்தில் தான் நாங்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒருவரை அவரை இறக்கி விட்டோம், இனி எங்களுடைய வேலை முடிந்து விட்டது என்று நாங்கள் இருப்பதால் எந்த பிரயோசனமும் இல்லை.
இறக்கப்பட்டவர் வெல்லப்படுவதற்கான சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்க வேண்டும் மிக விரைவாக. ஏனென்றால் விரைவாக அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறப் போகும். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் புலம்பெயர் ஈழத் தமிழர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் இங்கிருக்கிற பிரதானமான கேள்வி. உண்மையான விடயங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையிலேயே இதற்கான ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. அந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய கடைப்பாடு அனைவருக்கும் உள்ளது. அந்த வகையிலே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள் பலது இருக்கின்றது. இன்னொரு கேள்வியாக உதாரணத்துக்கு திரு சுமந்தன் அவர்கள் சட்ட முறைமையில் திருத்தம் செய்து கொடுத்திருக்கின்றார் என்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இது மற்ற அனைத்து கட்சிகளும் தமிழ் கட்சிகளுடன் உரையாடப்பட்டதா அல்லது அவர் தன்னிச்சையாக அது கொடுக்கப்பட்டது? இந்த விவகாரம், அதாவது மாகாண சபைகள் பழைய தேர்தல் முறைமையில் நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த தீர்மானம், அதாவது சுமந்திரன் அவர்கள் தன்னிச்சையாக ஏலவே பல கட்சிகளுடன் கலந்துரையாடினாலும் அவர் தன்னுடைய பிரேரணையாகத்தான் அங்கு கொண்டு சென்றவர். இது நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஓராண்டுகளுக்கு முன்பாக இது முன்காட்டப்பட்ட விடயம். ஆனால் தற்போது இந்த தேர்தல் அறிவிக்கப்படுகிற காலத்தில் இந்த விடயத்தை ஏன் கொண்டு வந்தார் என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இதைவிட மிக தேவையான விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த விடயத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார் என்ற கேள்வியும் தான் இங்கு எழுந்திருக்கிறது. இதான் இங்க இருக்கிற முக்கியமான விடயம். இது உண்மையிலேயே இது இப்ப நிறைவேற்றினால் என்ன, நிறைவேற்றப்பட்டால் என்ன, இதில் எந்த பிரயோஜனமும் தமிழ் மக்களுக்கு இல்லை, இலங்கை தீவில் இருக்கிற மக்களுக்கும் இல்லை. ஆகவே தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு வந்தாரா என்றால் அது இல்லவே இல்லை. கொண்டு வரக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது, அதை கொண்டு வந்திருக்கலாம், அதை கொண்டு வரவில்லை. ஆகவே இது ஏதோ ஒரு வகையில் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு அரசியல் டீலாகத்தான் இங்கு மக்களால் பேசப்படுகிறது, மக்களால் அப்படித்தான் அவதானிக்கப்படும். பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தாலும் உண்மையிலேயே தாயகத்தை பொறுத்தளவிலே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் நிச்சயமாக தமிழ் மக்கள் இணைந்திருக்க வேண்டும். அதன் மூலமே சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது பலருடைய கருத்தும். நாடு கடந்த தமிழ் அரசியல் ஒருத்தர் அவர்கள் உறுதி அரசியல் ஆய்வுகளத்துக்கு வந்து அதை பற்றி கூறியிருந்தார். அதுபோன்று சபா குகதாஸ் அவர்கள் கூறுவது போலவே புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்களின் ஆதரவு இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்றால் இதற்கு புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் ஒரு தனி கட்சிக்காக முன்னின்று பல விடயங்களை செய்து வருகின்றீர்கள். பல ஆயிரக்கணக்கான யூரோக்களை டாலர்களை நீங்கள் அனுப்பி அவர்களை மட்டும் நீங்கள் அங்கே முன்னிலைப்படுத்தி நிற்பதில் பார்க்க ஒரு பொது அமைப்பாக செயலாற்றி கொண்டு வருகின்ற ஒரு ஏற்பாட்டு குழுவுக்கு நிச்சயமாக தமிழர்களாகிய நாங்கள் முன்னின்று செயற்படுத்த வேண்டும் என்பது உண்மையான விடயம். காரணம் என்னென்னு சொன்னால் இதுவரையில் பல விதமாக நாங்கள் எல்லாத்தையும் முயற்சி செய்து பார்த்துள்ளோம். இதுவும் ஒரு முயற்சியாக செய்வதன் மூலம் எங்களுக்கான ஒரு வித்தியாசமான அரசியல் நிலைப்பாடு புலம்பெயர் அரசியல் தளங்களில் கிடைப்பதற்கு கூட சாத்தியக்கூறு இருக்கலாம் என்ற ஒரு வகையிலே நாங்கள் இது போன்ற ஒரு முன்னெடுப்புக்கு நிச்சயமாக அனைவரும் முன்னின்று இதற்கான தேவையான விடயங்களை செய்வதற்கு அனைவரும் இணைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த இன்றைய அரசியல் ஆய்வு களத்திலே கேட்டுக்கொண்டு சிறப்பாக இந்த பொது வேட்பாளர்களுக்கும் அவர்களுக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்பது உண்மையான விடயம். இது போன்று எங்களிடம் உண்மையிலேயே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறி இந்த பொது வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் உண்மையான விடயம். இதையும் நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வு களத்தில் தாயகத்திலிருந்து செலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இன்னும் அரசியல் ஆய்வு தளங்களிலும் ஆய்வு செய்து ஒரு நேர்மையான விடயமாக பல விடயங்களை கதைப்பவராகவும் எங்களோடு பல வருடங்களாக இணைந்திருக்கின்ற சபா குகதாஸ் அவர்கள் இணைந்து கொண்டு இந்த அரசியல் ஆய்வு களத்தை இன்று மீண்டும் சிறப்பித்திருந்தார். அடுத்த அரசியல் ஆய்வு களத்தோடு இணைந்திருப்போம். நன்றி சபா, நன்றி, வணக்கம். அடுத்த அரசியல் ஆய்வு களத்தில் நன்றி. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் நடைபெற்ற அந்த ஒரு தீவிர சம்பவம், அர்ஜுனா அவர் சிறையில் சில நாட்கள் அடைக்கப்பட்டு இப்பொழுது பிணையில் வெளிவந்திருக்கிறார். அதே நேரம் அங்கு ஒரு
விசாரணைக்குரிய தரப்பு நிறுவப்பட்டிருப்பதாகவும் அந்த தரப்பின் விசாரணைகளில் ஆரோக்கியமான நிலை இல்லை என்றும் அங்கிருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றன. இந்த விவகாரத்தில் நான் நினைக்கிறேன் அர்ச்சுனா அவர்களுடைய முன்னகர்வு தான் பல விஷயங்களில் விழிப்பான நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்